பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. என் மனம் ஆளும் என்ன நீரறி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மனம் ஆளும் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. ஊழிய பாதைகளில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. ஒன்று பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்க வரும்போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. மறுபடியும் அதை வாசிக்கிறேன். இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இல்லவே இல்லை. எதிர்த்து கொண்டே இருந்தாங்க எல்லா சூழ்நிலைமையிலும். பேர் சொபலின் மகன் என்று சொன்னார்கள்,
பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், என்னென்னமோ சொன்னாங்க. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது, தள்ளப்பட்ட கல் அதுவே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறது. கடைசியில உனக்கு நீ மீட்கப்படணும்னா உனக்கு வேற வழியே இல்லை, இயேசுவண்டை தான் வர வேண்டும் அப்படின்ற நிலைமையில ஆண்டவர் கொண்டு வந்து வச்சார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் அழைப்பை அங்கீகரிக்காத சூழ்நிலைமையில ஒருவேளை நீங்க இருக்கலாம். உங்க அழைப்பு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மற்றவங்க அதை வேல்யூ பண்ணாம இருக்கலாம். உங்களோட விஷன் என்ன, உங்களோட தெரிந்து கொள்ளுதல் என்ன, எல்லாத்தையும் தெரிந்தும் உங்களை ஆகாதவன் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மனுஷர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல் ஆகும். அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, இயேசுவை எப்படி தள்ளி வச்சாங்களோ அந்த கல்லை விசுவாசிக்கிற நீங்களும் நானும், எப்படி அந்த கல்லை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்புறவங்க உடனாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை ஏற்கலாம், ஏற்காம போகலாம், உங்க அழைப்பை மதிக்கலாம், மதிக்காம இருக்கலாம். இல்லை நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கவலையப்படாதீங்க. தைரியமா உடனே ஒன்று சொல்லுங்க, ஓ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உங்க அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உங்க அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத பாடங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, அழைத்த உங்கள் எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் உங்க அன்பு இருந்ததால், ஓ உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர்,
என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ள. எத்தனை பேர் சொல்றீங்க அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். முடிவு பரியந்தம் உங்களை என்னை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நம்மை கொண்ட பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரைக்கும் உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரைக்கும் உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததா அழிஞ்சு போகவில்லை. நாங்க ஒரு நாள் கைவிடப்பட்டு போவதில்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அன்பிற்கு நிகரே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் தேவையெல்லாம் நீங்க தான். நீர் ஒருவர் மட்டுமே, நீர் ஒருவர் மட்டுமே. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவாரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவாரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என் விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்கள் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல், அழைத்த நாள் முதல் இதுவரை நம்மை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்கள் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. விலை போகா என்ன மலை மேலே நிறுத்தி
பிரசன்னமே, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா உங்க பிரசன்னம் மாத்திரமே எனக்கு முகவரி. எங்களுடைய தகுதியோ, எங்க படிப்போ, எங்க செல்வாக்கோ எதுவுமே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு தகுதி. உம்முடைய பிரசன்னமே எங்களுக்கு தகுதி. சொல்லுங்க, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். உங்களை முடிவு வரைக்கும் கொண்டு செல் நீர் வளமுள்ளவராக இருக்கிறீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல், ஆண்டவரே நீரே எங்களை அழைத்தவர். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழி என்று நீ சொல்லிடு, ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழி என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய். எல்லாம் சேர்ந்து, அழைத்தவரே, அழைத்தவரே, என் வாழ்க்கையின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, வாழ்க்கையின் ஆதாரம். எத்தனை நிந்தைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியர் என்று நீ சொல், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய். அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் பைத்தியமான என் தெரிந்தெடுத்தீ. அழியும் என்
உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்லி எத்தனாய் வாழ்ந்த என் பிரித்தெடுத்தி ஆராதனை ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உமை மட்டும். நீங்க மட்டும் சேர்ந்து ஆராதிப்பேன். மனிதர்கள் எங்களை அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் பரலோகத்திலே நீர் எங்களை அங்கீகரித்து உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜரீக கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, உமக்கென்று சொந்தமான ஜனமாக, ஆசாரியராக, லேவியராக, பிரபுக்களாக, ராஜாக்களாக எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி. ஆராதிப்பு ஆராதிப்பு ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை அழைத்தவர் நீர். நீர் எங்களை வழிநடத்த வல்லமுள்ளவராயிருக்கிறீர். நீர் எங்களை தூக்கி செல்ல வல்லமுள்ளவராயிருக்கிறீர். எங்களை பயன்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறீர். உமக்கே நன்றி, நன்றி.